பாருங்க பிள்ளை எப்படி கவலைப்படுது. நமக்கு ஆர்டரே இல்லைல்லம்மா. எப்படிம்மா கவலை? இப்படி தான் கவலைப்படணுமா? கவலைப்படுறியா? சிரிச்சுக்கிட்டே கவலைப்படுற. ப்ரௌனி யாருக்குமா? சரி சரி, ப்ரௌனி யாருக்கு இங்கே வச்சு சொல்லு. அப்போ வேணா விட ஆர்டர் கொடுத்துருவோம். ப்ரௌனி ப்ரௌனி யாருக்கு? நமக்கா? ஆர்டர் வரலாமா? அழுகுறாங்க. நல்லதான். சரி, அழுகல. சரி 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 சரி, சரியா போயிடுமா சொல்லிடு அம்மாக்கு. லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அது பிஸ்னஸ் லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, அதை கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கும் போது அவங்கள பார்த்தாலே நம்ம கவலையெல்லாம் நம்மளை விட்டு பறந்து போயிடும். எல்லா லைஃப்லேயும் ஹாப்பினஸ் வந்துட்டு நிரந்தரமும் இல்லை, அப்புறம் ஒரே லைஃபே கவலையாக இருக்குன்னா அப்படியும் இல்லை. எல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி தான் நமக்கு ஹாப்பினஸ்ஸு கவலை எல்லாமே வந்துட்டு வச்சுருப்பான். அதெல்லாம் எப்படி கடந்து போகிறோம், அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதில் தான் இருக்குது ட்ரிக்கே. அதில் தான் நம்ம சக்ஸஸ் பண்ணி வரோமா, இல்லை அப்படியே நம்ம வந்துட்டு இதாகிடுறோமா. சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. நானுமே இருந்திருக்கேன் சம்டைம்ஸ் வந்துட்டு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சண்டை வந்தாலுமே, என்ன கவலை இருந்தாலுமே பிள்ளைங்க பேசுகிறத பார்த்தாலே வந்துட்டு மனசு அவ்வளோ ஆறுதல் ஆகிடுது. அதே மாதிரி தான் இன்றைக்குமே அஃப்ரா குட்டி வந்துட்டு திடீர்னு ப்ரௌனி செஞ்சு கேட்டிருந்தாங்க. நம்ம பிள்ளைக்கு இல்லாததா ஆர்டர் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுக்கறத விட நமக்கு என்ன வேலை இருக்குது? அவங்க முகத்தில் வர ஹாப்பினஸை விட என்ன சொல்கிறது, அவங்க முகத்தில் வர ஹாப்பினஸை பார்த்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா? அதான் உண்மையான சந்தோஷம்னு நினைக்கிறேன். நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அவங்க ஹாப்பினஸ்க்காக என்ன வேணால் செய்யலாம். பாப்பா கேட்டனால இன்றைக்கி ப்ரௌனியுமே செஞ்சுருந்தேன். அது வந்து நல்லபடியாக வந்துருந்துச்சு. யாருக்காவது லைஃப்பில் கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குன்னா இதுவும் கடந்து போகும், எல்லாமே மறந்து போகும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே உட்காந்துட்டே இருந்தோன்னு வைங்களேன், கவலையே நம்மளை பாதி வந்துட்டு என்ன சொல்கிறது மூழ்க அடிச்சிடும். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மீண்டு வர ட்ரை பண்ணுவோம். நம்ம அஃப்ரா குட்டி கேட்டதால் என்னவோ தெரியலை, சூப்பராக வந்துருந்துச்சு. எப்போயை விட பெட்டராகவே வந்துருந்துச்சு இன்றைக்கி ப்ரௌனி. அவ்வளோதான், பாப்பா கொடுக்க வேண்டியதாக. அவங்க ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்.